கிருபைகள் பொழியும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரே காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரே காலையில் எழுந்தருள்வார். கிருபைகள் பொழியும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கிருபைகள் பொழியும் காலையிலே எந்த நுதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்த நுதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. கிருபைகள் பொழியும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கிருபைகள் பொழியும் காலையிலே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். கிருபைகள் பொழியும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கிருபைகள் பொழியும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கிருபைகள் பொழியும் எந்த நுதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எல்லாரும் சேர்ந்து உடல்களினால் அலற்றுதியை செலுத்துவோமா? என் கரங்கள் குவிந்தே உந்தனை போற்றும். எந்த நுதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே சொல்லுவோம். எந்த நுதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. கிருபைகள் பொழியும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கிருபைகள் பொழியும் புதிய கிருபை பொழிந்திடுதே நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கிருபைகள் பொழியும் காலையிலே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே நம்மை நிறைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே, பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே.
சொல்லி உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் பெருவெள்ளம் மதிலை மோதி பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில். எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருமலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் பெருவெள்ளம் மதிலை மோதி பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில். எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருமலையின் நிழலே. கரங்களை தட்டி உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உம்மை போற்றி பாடுவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பாட்டு என்ன சொல்லுது? பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே. அப்படி வெள்ளம் இங்கே இந்த வெள்ளம் வந்தது பாருங்க 2023 நிற்க முடியல. கொஞ்சம் தண்ணி தான், அந்த குளத்தில் உள்ள தண்ணி வந்தது தான், நிற்க முடியல, பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த நேரத்தில் யாராவது நம்மளை பிடிச்சி நம்மளை பின்னாடி இருந்து அரவணைச்சாலோ இல்லை நம்மளை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாலோ எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போக மாட்டோம். வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஏசாயா 25 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கிறீர்கள். நம்ம இதுவரைக்கும் நம்ம எப்படி இது புரிஞ்சுக்கிட்டோம்னு தெரியல. உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களை பிடிக்காதவங்க, இல்லை உங்களை எதிர்க்கிற காரியங்கள், உங்களுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு நெகட்டிவிட்டி கொண்டு வர்ற காரியங்கள், அதுதான் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல உங்களை தாக்கும்போது பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா என்னுடைய கர்த்தர் இருக்கிறாராம். வசனம் சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் நீரா இருக்கிறேன். சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பெரு வெள்ளமா இருந்தாலும் சரி, அதை போல ஆட்கள் இருந்தாலும் சரி, நீர் எனக்கு தஞ்சமாய் அடைக்கலமாய் புகலிடமாய் இருக்கும் பொழுது எதற்கும் பயப்பட தேவையில்லை. பெரு வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் அர்த்தத்தை உணர்ந்து புரிந்து சொல்லும். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே
பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு நைட் போய் இதை தியானிச்சுட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் தெரியும் ஜெசதி டீச்சர் அவங்களோட பையன் டெல்ஃபின் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்டாக, ஒரு இருதய நிபுணராக இருக்கிறாங்க, அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. அவங்க தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்தாங்க. நான் அவங்கள உயர்த்தி வைக்கிறதுக்காக, அவங்கள பேரை நான் உயர்த்திக்கிறதுக்காக நான் சொல்லலை. சாதாரணமாக வெல்ஃபேர் ஸ்கூல், அந்த வெல்ஃபேர், எத்தனை பேர் வெல்ஃபேர் ஸ்கூலில் படிச்சிங்க? வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்தவங்க பெரியவங்களாம் கை தூக்குறாங்க. வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்தவங்க தான். தமிழ் மீடியமில், அதுவும் தமிழ் மீடியம் ஸ்கூல் வைத்து நான் எடுக்கிற கோர்ஸ் வைத்து, நான் அட்டன் பண்ணுற ட்ரைனிங் வைத்து அல்ல, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் நிறுத்துகிறது அவர். பெஸ்ட்டாக நிறுத்தியிருக்காங்க. 2006 இங்கே வந்தாங்க. எப்போதும் வரும்போது நம்ம சபைக்கு வருவாங்க. 2006 வரும்பொழுது யூத் மீட்டிங் எடுத்தாங்க. அப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். அடுத்து என்னோட கூட படித்த 102 பேரில் எல்லாருமே ஒவ்வொரு காலேஜில் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷனாவது போட்டாங்க, காலேஜில் சீட் வாங்கிட்டாங்க. நான் வாங்காமல் இருக்கேன். அப்போது என்ன பண்ணேன்னு, அடுத்து என்ன பண்ணேன்னு தெரில. நான் எதிர்பார்த்த மார்க் வரல, எதிர்பார்த்த காலேஜில் எனக்கு கிடைக்காது. என்ன பண்ணேன்னு தெரியும் போது ஒரு வார்த்தை எடுத்தாங்க. ஒரு வார்த்தையை வச்சு அந்த யூத் மீட்டிங் எடுத்தாங்க. தி பெஸ்ட் இஸ் எட் டு கம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு மிகச்சிறந்தது இன்னும் வரல, எதுக்காவது தாமதமாச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஏன்னா தி பெஸ்ட் இஸ் எட் டு கம் தாங்க. தி பெஸ்ட் காலேஜில் என்ன படிக்க வச்சு தி பெஸ்ட்டாக என்ன நிறுத்தியிருக்கேன். நான் சாட்சி. அதே வெல்ஃபேர் ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். பெருமைப்படுகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல், எவருக்கும் எட்டாத ஸ்தானங்கள் மேல் உயர்த்தி வைக்கிறது அவருடைய கிருபை மாத்திரம்தான். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது உங்களை பிள்ளைங்களை அப்படி நிலைமையில வைத்திருப்பாரனால் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வீங்களா? டாடி வைத்து வைத்தது எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல், உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீர் அல்லவோ. கண்மாலை தேடும் வடியும் என்னையும் 60
வெற்றி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதத்துல வருகிற மாதத்துல உங்களை பசும்புல் மேய்ச்சலுக்குள்ளாக அமர்ந்த தண்ணீருக்குள்ளாக அழைத்து செல்வார். அடுத்தவங்க உங்களுக்கு கொடுத்த மிச்சமான ஆசீர்வாதம் இல்லை. பசும்புல் மேய்ச்சல்னா என்னன்னா ஃப்ரெஷ், அப்படி இன்னும் மேயப்படாத புல்கள், செழிப்பானது. அடுத்தவங்க அனுபவிச்ச ஆசீர்வாதத்தை மீதி ஆசீர்வாதம் எனக்கு கிடையாது. எனக்குன்னு புதிய ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம், மகிமை ஆசீர்வாதம். அமர்ந்த தண்ணீர் ரெண்டேனா அதுதான். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆடு வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருந்ததுன்னா அந்த தண்ணி எப்படி இருக்கும்? கலங்கி போயிருக்கும். அப்படியே அந்த வேவ்ஸ்ல அந்த அலைகள்லாம் வந்து இருக்கும். கிடையாது, அமர்ந்த தண்ணி. இதுவரைக்கும் எவரும் அனுபவித்தராத ஆசீர்வாதங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க. எவரும் அனுபவித்தராத ஆசீர்வாதங்கள். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, ஆவிக்குரிய காரங்களிலே புதிய அனுபவம் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் அன்பை புரிந்தவர்கள் சாய்ந்து அன்பிலே
உன்னத தேவனுக்கு ஆராதனை. அவருக்கு ஆராதனை செய்வது எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது? அவரை மகிழ்ச்சி படுத்தும். நம்ம துதிக்கிற துதிதான் அவளை பிரியப்படுத்தும், மகிழ்ச்சி படுத்துவோமே. சேர்ந்தது உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். சேர்ந்து பாடுவோமே. உற்சாகமாக கரங்களை தட்டி பாட போகிறோம். தேவனுக்கு ஆராதனை, மகத்துவராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை. அல்லேலூயா முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றி உயர்த்துவோம் என்று சொல்லி வீராவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். முடிந்தவர்கள் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி சொல்லுவோமா? வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். வீராவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை. வீராவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கன்மலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கன்மலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம்,
பக்கத்துல உள்ளவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறார், இனியும் கேட்பாரு. குடும்பத்திலே விடுதலை தருவார். உங்க விண்ணப்பத்தை கேட்டு விடுதலை தருவார். அந்த வார்த்தைகளை திரும்ப பாடுமா? வாக்கு தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா தேவனை ஆராதிப்போம். வாக்கு தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா தேவனை ஆராதிப்போம். விடுதலை தந்தவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம். விடுதலை தந்தவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவர்கள் வரைக்கும் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி சொல்லுமா? அல்லேலூயா பாடி துதிப்போம். Jesus, we lift up your name on high. பாடி Rushing சுராஜனை வந்திப்புச்சுவோம். Hallelujah, பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை. இன்னும் சொல்லுவோமே, Hallelujah. பாடி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக. பாடி பாடி சுராஜனை வந்திப்புச்சுவோம். பாடி கரங்களை தட்டி சர்வ வல்லவருக்கு உன்னத தேவனுக்கு thank you Jesus. ஓ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் டாடி, மேலான நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமை உள்ள நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya. ஆமென் டாடி. எங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை ஆனாலும் எங்களுடைய பாடல் அல்லேலூயா என்று இருப்பதாக. எங்க உயர்விலே தாழ்விலே எந்த சூழ்நிலையானாலும் சரி, நாங்கள் அல்லேலூயா என்று சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம் டாடி. காலையும்